ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளில் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 முதல் 4 வசனத்தை வாசிக்க கேட்போம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தாலும் சுத்தமாவான். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அந்த வார்த்தைக்கா எங்கள் ஆண்டவரே எங்கள் தேவனே, இந்த வார்த்தையினாலே எங்களை கர்த்தர் திடப்படுத்தி உம்முடைய வல்லமை கொண்டு எங்களை சுகம் தந்து, எங்களை பலம் தந்து, எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இந்த 4 வசனத்தில் அங்கே ஒரு சம்பவம் நடக்கப்படுகிறது. அந்த சம்பவத்தினுடைய முன்னோட்டம் தான் இந்த 4 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவா இருக்குது அப்படின்னா, எனக்கு அருமையானவர்களே, முதல் அந்த 4 வசனத்தில் அவருடைய நம்பிக்கை ஒன்று இருக்கிறது. அந்த நம்பிக்கை என்னப்பட்டது, எப்படிப்பட்டதாக காணப்படுது அப்படின்னா, 100ல் ஒருத்தர், 1000ல் ஒருத்தர், இப்படிப்பட்ட ஒரு நபர்கள் மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதம், அதிசயமான காரியங்களை நாம் அங்கே பார்க்கிறோம். இதை சுட்டி காண்பித்து இதை நம்ம படிக்கிறோம். அவைகளில் குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தான் இருந்தாலும் சுஸ்தமாவான். அப்போ பிரமாணம் வேதாகமத்தில் 2 வகையாக சொல்றாங்க. நியாயப்பிரமாணம், கிருபையின் பிரமாணம் அப்படின்னு பார்க்கப்படுறாங்க. இப்போ பழைய ஏற்பாடு அப்படின்னு நம்ம நியாயப்பிரமாணத்தை பார்த்தாலும், புதிய ஏற்பாடு என்பது கிறிஸ்துவின் கிருபையின் பிரமாணம் நம்ம பார்க்கப்படுது. இப்போ இந்த இடத்துல ஒரு நபர் வரார், ஒரு ஹீரோ வராரு. அவர் தான் காட், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த முன்னோட்டத்தில் நியாய பிரமாணத்தின் அடிப்படையில் வாழ்கிற மனிதர்கள் மத்தியில் லட்சத்திலும் கோடியிலும் 1000த்திலும் நடக்கக்கூடிய அந்த பாரம்பரிய வழிபாடுகள் நிமித்தமாக நம்பிக்கையின் அடிப்படையில் ஏற்படுகிற அந்த அற்புதத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். அதில் அந்த இடத்துல ஒரு 38 வருஷமாய் ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, அந்த பயனை கூட அடையாதபடி, அந்த பயன்பாட்டை கூட பெற்றுக்கொள்ளாதபடியான ஒரு ரொம்ப தள்ளப்பட்டவரா, எல்லாராலும் கைவிடப்பட்டவராக இருக்கிறார் அவர். ஏன்னா அவருடைய பலவீனம் அப்படிப்பட்ட ஒரு பலவீனமாக சொல்லப்படுகிறது. 38 வருஷமா வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இதுதான் அவனுடைய ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அவனுடைய இயலாமை, அவனுக்கு ஏற்படுகிற வியாதி, அவன் எல்லாராலும் கைவிடப்பட்டவனாக இருக்கிறான். காரணம் அவனுடைய சூழ்நிலை அப்படிப்பட்டதாக இருக்குது. அப்போ அந்த நியாய பிரமாணத்தில் பாருங்க, தன்னுடைய சுய நீதியை அவங்க தேடுறாங்க. சுய நீதியின் அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுறாங்க,
ஒரு நல்லதை பெற்றுக்கொள்கிறாங்க. அந்த அடிப்படையில் பாருங்க, அவங்க போய் அந்த நம்பிக்கை அந்த பெஸ்தா என்னப்பட்ட அந்த குளத்தை கலங்குறத போய் நேராக போய் என்ன பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. முன்னாடியே ரிசர்வேஷன் பண்ணிக்கிறாங்க. போய் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல உட்காந்து உடனே இறங்கி அந்த சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல அந்த இயலாமை, கைவிடப்பட்ட அந்த அவருடைய சரீர பலவனம், இது எல்லாமே சுயநீதியை தன்னிறைய பெற்றுக்கொள்ளாதபடியான ஒரு அப்பாவிதனமான ஒரு கைவிடப்பட்ட நிலையில இருக்கிற அந்த மனிதனிடத்துல இயேசு வரார். எனக்கு அருமையானவர்களா, இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த சமூகத்தில், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். உலக பிரமாணத்தை கொண்டு ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, முன்னேறிடுறாங்க. ஏதாவது ஒரு வழியை கொண்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு பயன்பாட்டை வைத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, முன்னேறி வாழ்க்கையில் நான் ஜெயிச்சிட்டேன், நான் பிறந்ததை நோக்கம் இதுதான், என்னால் எல்லாமே சாதிக்க முடியும், எனக்கு இவங்க உதவி செஞ்சாங்க, அவங்க உதவி செஞ்சாங்க, இவங்களோட பலனுக்குது, அவங்க பலனுக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, முன்னேறிடுறாங்க. ஆனால் இந்த கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற கடவுள் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமர்க்குள்ளே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிற அந்த வார்த்தையானது இந்த நாளில் இந்த 38 வருஷமாய் வியாதிப்பட்டிருக்கிற அந்த மனுஷனுக்கு ஏற்றதாக இருக்கிறது. ஒருவேளை நமக்கு கை கால் நல்லா இருக்கலாம், நமக்கு எல்லா இயற்கையில் எல்லா வகையிலும் நம்ம சரியாக நம்ம படைக்கப்பட்டிருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்ம இந்த மனிதனை போல எல்லாராலும் பிற்படுத்தப்பட்டு ரொம்ப தாழ்மைப்பட்டு என்ன பண்ணுறோம், காணப்படுறோம். அவர்கள் மத்தியில் இயேசு வருகிறார், வந்து கேட்குறாரு. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. நான் ஆரம்பத்திலே சொன்ன முதல் முன்னோட்டம் ஒரு பிரமாணத்தின் அடிப்படையில் காணப்படுது. ரெண்டாவது செகண்ட் ஆஃப் கடவுள் வராரு, கடவுளுடைய என்ட்ரி வருது. கடவுளுடைய என்ட்ரியில் பாதிக்கப்பட்ட அந்த மனுஷனை என்ன பண்ணுறாருன்னா தூக்கி விடுறாரு. தூக்கி விடும்போது முதல் ஆரம்பத்தில் அந்த முன்னோட்டத்தில் அந்த பிரமாணம் வேலை செய்யுது. என்ன வேலை செய்யுது, நாங்கள் இந்த உலகத்தில் ஒரு கோட்பாடு வைத்து வாழ்கிறோம், எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நாங்கள் அந்த கோட்பாடில் தான் இருக்கோம். இது என்ன புதுமையான ஒரு வழியை கொண்டு இந்த மனுஷனை எந்த ஒரு அவனிடத்துல எதையும் நீங்கள் எதிர்பார்க்காம, எந்த ஒரு காரியத்தையும் நீ எதிர்பார்க்காம அவனுக்கு நீ சுகத்தை தர என்கின்ற ஒரு பார்வை இவர்கள் மத்தியில் காணப்படுது. அவங்க தான் சொல்கிறாங்க, அதற்கு காரணமாக தான் அவங்க சொல்கிறாங்க, அவரோட உலக கோட்பாடு தான் ஓய்வு நாளில் எப்படி நீ என்ன பண்ண, இந்த மனுஷனை எப்படி சுகமாக்கணுன்ற ஒரு கேள்வியை கொண்டு இயேசுவிடத்தில் கேள்வி எழுப்புறாங்க. அதற்கு பிற்பாடு தான் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதில் குறித்து நம்ம பார்க்கும்போது நிறைய டாக்டரின் உள்ள வரும், அதெல்லாம் நம்ம பார்க்காதபடி எனக்கு அருமையில 15ஆம் வசனம், அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்குள்ளே அறிவித்தான். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தில் இயேசு வந்த நோக்கம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். ஒரு வேளை ஒரு பலவீனப்பட்டிருக்கலாம், சரீரத்தில் ஒரு அவயங்கள் இல்லாமல் படுத்த படிக்கோடு இருந்தாலும் கடவுள் அந்த கடவுள் அந்த மனுஷன் மேலே வைத்திருக்கிற நோக்கம் என்னன்னா, அந்த மனுஷன் பாவி, அவனை நான் மீட்கும்படி வந்திருக்கிறேன் என்கின்ற அந்த வழியை தான் இயேசு அந்த மகனுக்கு காண்பித்து, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இயேசு அவனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஏன்னா அந்த வழியை இயேசு, நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன் என்கின்ற வழியை காண்பிக்கும்படி இயேசு அந்த மனுஷனை எழுப்பி நடக்க, தன்னை பின்பற்றும்படி அந்த மனுஷனுக்கு என்ன பண்றாரு சொல்லி அந்த மனுஷனை நடக்க வைக்கிறார். அதை அவன் அறிந்து யூதர்கள் மத்தியில் போய் சொல்றாரு. அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதருக்குள்ளே அறிவித்தான். இயேசுவைகளை ஓய்வு நாளிலே செய்யாதபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். பாருங்க, கடவுள் மேல ஒரு குற்றத்தை காண்பறாங்க. என்ன குற்றம்? அந்த ஆரம்பத்தை சொல்றோம், உலகம் ஒரு கோட்பாடு வச்சிருக்கு. அந்த கோட்பாட்டுக்கு புறம்பா எது நடந்தாலும் உலகமே என்ன பண்ணோம், போர்க்கொடி தூக்கி
என்ன பண்ணோம், நீங்கள் எங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லும். இயேசு வழியை காண்பிக்கிறார். இந்த உலகத்துக்கு வெளிச்சம் அவர் தான். நம்ம இந்த பூமிக்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போலவும் மனிதர்களாக இருக்கிற நம்ம என்ன பண்ணுறாரு, உலகத்தில் படைத்திருக்கிறார். அந்த படைப்பின் நோக்கத்தை நம்ம என்ன பண்ணுறோம், இழந்து போய் இந்த 38 வருஷமாய் படுத்திருந்த மனிதனை போல இந்த உலகம் மனுக்குலகம் இருக்கிறது. அதை தான் இயேசு அந்த மனுக்குலத்தை எழுப்பி தன்னை பின்பற்றும்படி என்ன பண்ணுறாரு, வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை, அந்த கடவுளை நம்ம அறிந்து தேவன் மேலே நம்பிக்கையோடு கூட பாருங்க, அந்த இயேசுவிடத்தில் கேள்வி கேட்குறவங்க எல்லாருமே அறிவாளிங்க. ஏன்னா அவங்க தான் உலகத்தை என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் தீர்மானித்து நடக்கிறவங்க போலவே பேசுகிறாங்க. கடவுளுக்கு என்ன பண்ணுறாங்க, நீங்கள் செய்கிறது சரியில்லை என்கின்ற ஒரு ஆலோசனையும் நியாயத்தையும் இயேசு இடத்துல என்ன பண்ணுறாங்க, கூடி இயேசு இடத்துல அவங்க கேள்வி கேட்குறாங்க. அப்போ மனுஷருடைய அறிவு என்பது எப்படிப்பட்டதாக இருக்குது, கடவுளை அறியாது. மனுஷருடைய அறிவு, உலகம் என்பது கடவுளை அறியாது. கடவுளை அறிகிற அறிவு என்பது தேவனால் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனால் கொடுக்கக்கூடிய ஒன்று தான் இந்த 38 வருஷமாய் பாதிக்கப்பட்ட அந்த மனுஷனிடத்தில் அது கொடுக்கப்பட்டது, கிருபையாய் கொடுக்கப்பட்டது. அதை நாம் பெற்றுக்கொண்டிருக்கோம். நீங்களும் பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க, நானும் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அதை நம்ம என்ன பண்ணுறோம், பயன்படுத்த வேண்டும். எப்படி பயன்படுத்தணும், இந்த மனிதன் போய் யார் இயேசுவை புறக்கணிக்கிறாங்களே, யாரை பற்றி இயேசுக்கு சரியாக தெரியாமல் இருக்குது, அவங்க இடத்துல போய் இயேசு தான் என்னை எழுப்பினார். அதுதான் 15 வசனம். அந்த மனுஷன் போய் தன்னை சுஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதருக்குள்ளே அறிவித்தான். இதுதாங்க ஒரு நற்செய்தி. இதை நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய வாழ்க்கையில் சொல்லணும், நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும். ஏன்னா அவரே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்டு நம்ம யாரையும் ஆசீர்வதிப்பாங்க. சரி, நம்ம கண்களை மூடி தேவ சமூகத்தில் இந்த வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அருமையான இந்த வார்த்தையை கொண்டு என் தேவன் அப்பா கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக, அவங்களுடைய மனக்கண்களை திறக்கும்படியாக, ஆண்டவரே வந்த நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொண்டு ஆண்டவரே இந்த முடவனை போல ஆண்டவரே மற்றவர்களுக்கு உம்மை குறித்து சொல்லும்படியான ஒரு ஆற்றலை, ஒரு வல்லமையை, ஒரு சுகத்தை, ஒரு ஆண்டவரே மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் சொல்லும்படியா, உலகத்தினுடைய கோட்பாடுபடி வாழாதபடி தேவ இறையாண்மையினுடைய அந்த அப்பா ஆட்சியில் இவர்கள் வரும்படியாய், அந்த திட்டத்தை இவர்கள் தெரிந்து கொள்ளும்படியாய், இவருடைய மனக்கண்களை திறக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே குடும்பத்தில் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் சுகத்தை தருவதற்கான நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.